எஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வெங்கடேஷ் மகால் மேனேஜர் பேசுகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் எங்கள் மண்டபம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 இயர்ஸாக ஏசி இல்லாமல் தான் ரன் பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏசி போடலாம் ஒரு இதில் சஜஷன் பண்ணல ஏசி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நாங்கள் ஒரு 4-5 இதில் கொட்டேஷன் வாங்கினோம். நம்ம ஜான்சர் நமக்கு அறிமுகமானார் என்னோடய ஃப்ரெண்டு மூலிமா ஆரம்பத்தில். ஸோ அவர்கிட்ட ட்ராயிங் எல்லாமே கேட்டேன், எல்லாமே கொடுத்தாரு. ஸோ ஒர்க் பண்ண முடியுமான்னு நான் ஒரு என்னோடய கால்குலேஷன் சார் எங்கள் பாஸோட கால்குலேஷன். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் அவர் எங்கே சைட்டு ஒர்க் நடக்குதோ அங்கே போய்ட்டு லைவ் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்க போனோம். ஸோ ஒரே ஒரு சைட் தான் விசிட் பண்ணோம். ஸோ எல்லாமே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதெல்லாம் நம்ம கொடுத்துட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1 மந்த் டைம் கேட்டார். பட் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ் மேக்ஸிமம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓப்பன் ஏசி தான் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்சம் எல்லாமே பிளானிங் எல்லாமே கொஞ்சம் எனக்கு பிளான் பண்ண மட்டும் தான் கொஞ்சம் ஒரு டைமிங் ஆயிடுச்சு. ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு 1 மந்த் கூட இருக்கலாம், 1 மந்த் to 2 மந்த் கூட டைமிங் ஆகிடுச்சு. ஃபால் சீலிங் டிஸ்டர்ப் பண்ணாமல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நல்லா பண்ணி கொடுத்துருங்க. அவங்களுக்கு டிசைன் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணி நாங்கள் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இது கல்யாண மண்டபம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எங்களுக்கு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா எல்லா டைமும் இருக்காது. ப்ரோக்ராம் மாதத்தில் ஒரு 4 டேஸ் 5 டேஸ் அந்த மாதிரி டைமில் இருக்கும். ஸோ எங்களுக்கு ஆடி மாதம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஒரு 1 மந்த்து 1.5 மாதம் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க சார். ஒரு மாதம் எனக்கு கேப்பில் நான் கேட்டேன், நான் பெயிண்டிங்கில் வேறு பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சார்கிட்ட. அவங்களாம் சொன்னாங்க எனக்கு 1 மந்த் டைம் கேட்டாங்க என்கிட்ட. ஸோ 1 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 டேஸ் மேக்ஸிமம் ஒரு 2 வீக்ஸ் ஆர் 20 டேஸில் எனக்கு எல்லாமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு 4 யூனிட் இந்த ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 77 டன்ஸ் சம்திங். இந்த ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு இப்போது 4 யூனிட்டில் பார்த்திங்கன்னா 3 யூனிட் ஆன் பண்ணாலே நல்ல கூலிங்காக இருக்குது. ஸோ அதே மாதிரி இது வந்து நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா க்ரௌடு இருக்கும்போதே க்ரௌடு இல்லாத டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 2 யூனிட் ஆன் பண்ணாலே நல்ல கூலிங்காக இருக்குது. ஜாஸ் ஏசி கிளாஸை நல்லாவே பண்ணுறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொன்ன டைம் எல்லாமே ப்ரைஸ் வைஸ் எல்லாமே குட் குவாலிட்டி. ஸோ எல்லாமே குட் சர்வீஸ். ஓகே, நன்றி, தேங்க்யூ.